Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் வெட்டிங் மேக்கப் லுக் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்லியிருக்கிறேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆஃப்டர் கிளென்சிங் வந்து டோனர் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பிக்ஸியோட ரோஸ் க்ளோ மிஸ்ட் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா என் ஸ்கின்குள்ள செட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். எம்ப்ரோலிஸோடைய மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லுக் வந்து ஒரு மேட் லுக் இல்லாம கொஞ்சம் க்ளாசி லுக் அப்படின்றனால நான் எல்லாமே கொஞ்சம் க்ரீமி ப்ராடக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. அப்பதான் ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கூட நல்லா அப்சர்வ் ஆகும். மேக்கோடைய ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமா இந்த ஸ்ட்ரோக் க்ரீமை வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா இதை நான் என் ஸ்கின்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கேக்கியா இருக்கும். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஹைட் பண்றதுக்கு நான் நைக்காவுடைய கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். அது இருந்து என் ஸ்கின் டோனுக்கு ஒரு 2 ஷேட் வந்து அதிகமா உள்ள ஒரு ஷேட் எடுத்து நான் கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கலர் கரெக்ட் பண்றதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஸ்கின்னோட ஒரு 2 டோன் இல்லை 1 டோன் அதிகமா எடுத்து போட்டீங்கனாலே, அதாவது டார்க்கரா நம்ம ஸ்கின் டோனோட 2 டோன் டார்க்கரா எடுத்து யூஸ் பண்ணீங்கனாலே அந்த பிக்மெண்டேஷன் ஹைட் ஆயிடும். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தா மட்டும் நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆரஞ்சு கரெக்டர் தேவையில்லை. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் கேபியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும், நல்ல ஒரு வாட்டரியா இருக்கும். இப்போ நீங்க கிளாசி லுக்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நல்லாவே செட் ஆகும். ரொம்ப சட்டிலான ஒரு லுக் பண்றீங்க, ஃபுல் கவரேஜ் இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பில்டபிள் தான், ஃபுல் கவரேஜ்லாம் கிடையாது. ஷேட் வந்து நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் சைட்ல. ஸோ நல்லா ஸ்கின்குள்ள அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன் போடும்போது கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம லேயர் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா அது பிளெண்ட் பண்றதும் கஷ்டம், ரொம்ப ஹெவியா கூட ஆயிடும். ஸோ நான் ஜஸ்ட் 2 drops வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்குக்கு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். எப்பயுமே நீங்க எந்த ப்ராடக்ட் போட்டாலும் நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணிருங்க. இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலரா ரொம்ப ஆடா தெரியும், இயர்ஸும் கூட. ஸோ இப்போ நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டிங்க்கு வந்து நான் பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் லிக்விட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லைட்டா எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். ஸோ இதை சீக்கிரமா பிளெண்ட் பண்ணணும். லிக்விட் ஹைலைட்டர்ன்றனால ஈஸியா ட்ரை ஆயிடும். கான்டோருக்கு வந்து சேம் அந்த கன்சீலர் பேலட்ல இருந்து நல்ல ஒரு டார்க்கர் ஷேடா எடுத்து எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் இதுல வந்து டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆடா தெரியாது கான்டோர் பண்ணது. இல்லைன்னா ப்ராடக்ட் எல்லாம் ஸ்கின்ல போய் உட்காந்துட்டு அப்படியே ஹெவியா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து ஐலிட்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஷாப்ரோடைய டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்டு பஃப்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட் எவ்வளோ வருது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படியே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தியும் பவுடர் வச்சு செட் பண்ணலை, ஏன்னா ஒரு க்ளாஸி லுக் தான் நம்ம வந்து போக போகிறோம். அதனால ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். நான் மிஸ் கலருடைய ஐப்ரோ பென்சில் தான் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். வந்து இந்த ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஒரு ஐப்ரோ பென்சில் ரொம்பவே ஃபேவரட். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகும், நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாகவும் தெரியாது. மெயினாக வந்து நம்ம ஷேடும் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நான் வந்து டார்க் ப்ரௌன் தான் எடுத்துருக்கிறேன், பிளாக் போகலை. ஸோ நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் 79-80 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஐஷேடோக்கு வந்து நான் ஒரு ஸ்மோக்கி ஐஷேடோ போய்க்கிறேன், கொஞ்சம் சட்டிலாகவே. ஃபர்ஸ்ட் வந்து காஜல் வச்சு கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். வந்து ஒரு பிளாக் ஐஷேடோ வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட்ல நீங்க இந்த எட்ஜஸ் வரைக்கும் கொண்டு வர தேவையில்லை, நீங்க வந்து இங்க போட்டதையே பிளெண்ட் பண்ணி உள்ள வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். அதனால எட்ஜ்ல போட்டுட்டு அதை அப்படியே நீங்க பிளெண்ட் பண்ணி முன்னாடி கொஞ்சமா கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஐஷேடோ வச்சு நான் அதுக்கு மேல லைன் பண்ணிக்கிறேன், அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட் பிங்க் ஷேட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஹைலைட் ஃபுல்லாவே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஐஷேடை நான் இந்த சைடு பண்ணிட்டு வரேன். வந்து நான் ஃபேஸஸ் ஸ்கேனரோட காஜல் எடுத்துக்கிறேன், கீழே காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் ஐஷேடோ வச்சு கீழே வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து மேப்ளினோடைய ஸ்கை ஹை மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், நல்லா மேலே பார்க்க அப்ளை பண்ணிக்கிறேன், கீழேயும் கூட அப்ளை பண்ணிக்கிறேன். நேச்சுரலான ஐலாஷஸ் வைக்க போறேன். இது வந்து வாமியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்து வாங்கியிருந்தேன், நம்பர் 62. எனக்கு நானே லேஷஸ் வச்சுக்கிறது தான் வந்து பெரிய கஷ்டமே. சென்டரா பார்த்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம ஒட்டிக்கிடணும். சென்டரா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக செட் ஆயிடும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து லேஷ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் பிளஷ். அதுக்கு நான் கேரக்டர் காஸ்மெட்டிக்கோடைய பவுடர் பிளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இனிமேல் பவுடர் பிளஷை வந்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன மாதிரி புஸ் புஸ் மூஞ்சி வந்து கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். டாட் அண்ட் கீயோடைய லிப் கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இதுல வந்து SPF இருக்குது. ஸோ வெளியில போகும்போது நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து SPF கண்டிப்பா, நம்ம லிப்ஸுக்குமே வந்து SPF கண்டிப்பா தேவை. ஸோ இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ் கொஞ்சம் போல்டா போக போறேன். ஸோ மார்ஸ்ல இருந்து மார்ஸ் லிப் கிரையான் ஷேட் வந்து I am dramatic 24. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். ரொம்பவே அழகா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.